நான் ஒரு லாயர். சட்டத்தை நம்புறவ. சட்டத்தை மட்டுமே நம்புறவ. சட்டம். ம். நம்ம நாட்டுடைய சட்டம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு வேணும். ஹோலி புக். ஏம்மா அதை ஏன் அவ்வளவு புனிதமா நினைக்கிறீங்க? அதுல கவர் ஆகாத விஷயங்களே இல்லை. உங்களுக்கே தெரியும், மற்ற நாடுங்க மாதிரி நம்ம நாடு இல்லை. அங்கெல்லாம் ஒரே மதம், ஒரே மாதிரியான மக்கள், பெருசா வித்தியாசம் இருக்காது. ஆனா நம்ம நாடு அப்படி இல்லை. இங்க நிறைய மொழி, ஜாதி, மதம், கல்ச்சர் அப்படின்னு நிறைய வெரைட்டியான மக்கள். அதீத பணக்காரங்களும் இருக்காங்க, பரம ஏழைகளும் இருக்காங்க. மலை மேல வாழுறவங்களும் இருக்காங்க, கரையோரமா வாழுறவங்களும் இருக்காங்க, பாலைவனத்துல வாழுறவங்களும் இருக்காங்க, காட்டுக்குள்ள வாழுறவங்களும் இருக்காங்க. கல்யாணத்தையே 3 மாசமா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ற குடும்பங்களும் இருக்கு. திடீர்னு ஒரு வீட்ல ஒரு டெத்து விழுந்துட்டா அது எடுக்கிறதுக்கு கூட காசு இல்லாம அதுக்காக கடன் வாங்கி செலவு பண்ற குடும்பங்களும் இருக்கு. இவங்க எல்லாருக்குமான ஒரு பொது நீதி அமைக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. யாரையும் மிஸ் பண்ணாம எல்லாரையும் அட்ரஸ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு தெய்வாதீனமான செயல். அப்போ அத படைச்ச அம்பேத்கரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, அவர் லைஃப்லாம் கொடுமையிலும் கொடுமை. சின்ன வயசுல இருந்து எவ்வளோ பிரச்சனை. அவர் எந்த தப்புமே பண்ணாம அவரை சுத்தி இருக்கிற ஜாதி வெறி, இன வெறியினால அவர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. மனுஷங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக்கான ஹியூமன் ரைட்ஸான தண்ணியில இருந்து படிப்பு வரைக்கும் அவர் லைஃப்ல அவர் கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது. அதனால தானோ அந்த எக்ஸ்பீரியன்ஸால தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இப்படி எல்லாருக்குமானதா படைக்க முடிஞ்சது போல. அது மனுஷங்களுடைய கணக்கு, கடவுளுடைய டைரக்ஷன் இப்படி கண்டிப்பா இருந்திருக்காரு. அவரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதணுன்றது விதி. அவரோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் அதுக்காக கொடுக்கப்பட்ட ட்ரைனிங். ஒரு கோட் இருக்கு, கேட்டு இருக்கிறீங்களா? You are where God wants you to be at this very moment. Every experience and pain is part of God's divine plan.